வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 20th நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி நம்மளை பார்த்து சொல்லுது. 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. லைக் இன்னும் சொல்லணும் அப்படின்னா 26,247 இன்னைக்கு வந்து ஹை. ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸில் நிஃப்டி வந்து ரிவர்ஸ் ஆகி ஸ்ட்ரெயிட்லி வந்து ஹைலேருந்து டவுன் ஆயிடுது. பட் அதாவது வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். நாம் அந்த மாதிரிலாம் கோட் வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா யூடியூப்காரன் பார்த்துட்டு தூக்கி விடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னொரு கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு இல்லை அப்படின்னா நாளைக்கோ யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் நம்ம சின்ராஸு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நம்ம இந்தியாவுடைய டேரிஃபை பொறுத்தவரையும். ஏன்னா நவம்பர் 21 நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நவம்பர் 21 நாளைக்கு தான். அப்படிங்கும்போது இப்போ வந்து அவர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரா? அதாவது 50% டேரிஃப் இருக்குது, இதுலேருந்து ஒரு 15% டேரிஃப் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, அதாவது 35% டேரிஃப் வந்து கட் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போகும். ஓகேங்களா? பிச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுறது? உங்கள் கண்ணில் வந்து அப்பட்டமாக தெரியுது மார்க்கெட்டு தாங்க ஏறிட்டு இருக்குது, என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படியே தாங்க இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கண்ணில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதெல்லாம் காட்டிக்காமல் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது கண்ணு வந்து வேர்க்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ பார்த்து அழுகக்கூடாது, கண்ணு வந்து வேர்த்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எது ஆல் டைம் ஹை எதுவும் பிரேக் பண்ணுமா, யூஎஸ்லேருந்து ஏதாவது முக்கியமான நியூஸ்லாம் வருமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். ஓகே, இப்போ ஃப்ரைடே யூஸ்வலாகவே நமக்கு வந்து ஃப்ரைடேனா ஆவாத நாள், அதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நாளைக்கு எதுவும் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமா, இல்லை ஏறிட்டே போகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னுடைய ஸ்டாண்ட் பை யூடியூப் சேனலும் என்னுடைய யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அதாவது இந்த சேனல் ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அதனால ஸ்டாண்ட் பைக்கு இன்னொரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மாதம் ஆகுது. அதில் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் நியர்லி இருக்கிறீங்க. ஸோ அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஒருவேளை இது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்துடுவேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு விடியற் கால அதாவது 3:30 அரௌண்ட் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு என்விடியாவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது. என்விடியா பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் 8 to 9 டைம்ஸாகவே வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்குது. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 56 பில்லியன் யூஎஸ் டாலர், ஆனால் வந்திருக்கிறது 57 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு கொடுத்துருக்குறாங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸும் ஒரு அருமையான கைடன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு அப்படியே 250 பாயிண்ட் ஜம்ப் ஆகிடுச்சு க்ரீனுக்கு. எல்லா சிப் ஸ்டாக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்விடியா இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்டில் 3% ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது டோ வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது வித் பாசிட்டிவ் பயாஸ். நாஸ்டாக் இண்டெக்ஸ் 131 பாயிண்ட்ஸ் லைக் 0.59% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. S&P 500 0.4% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. அதாவது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்தவரையும் 100.19 செட்டில் இருக்குது. பிட்காயின் 89,000 நியர்லி வந்துருக்குது. அதாவது இந்த 2025 உடைய லோவில் நியர்லி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பிட்காயின். பிரெண்ட் குரூட் வந்து $62 பெர் பேரலுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ்ஓடைய 10-year பாண்டு ஈல்டு 4.14 இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி இன்னைக்கு 2.5% ஹையில் போயிருக்குது. அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி பொறுத்தவரையும் டெய்லியுமே வந்து 1.5% வந்து 3.5% மூவ்மெண்ட் இருக்குது. கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி 3.5% டவுன் ஆச்சு. நேற்று 1%, இன்னைக்கு வந்து 2.6% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 70 to 80 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 26,100க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. 26,000 அதாவது மேஜிக் ஃபிகருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 2 மணி வரையுமே நல்லா தான் இருந்துச்சு. 2 மணி வரையுமே ஓகே, இன்றைக்கே வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிவிட மாட்டிருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஸ்க்ரீனை உத்து பார்த்துட்டு இருந்தா அங்கேருந்து ஒரு யூ டர்ன் போட்டாங்க. ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
சென்செக்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக வந்து 446 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.52%, 85,632 செட்டில் ஆகுது. நிஃப்டி 140 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.54%, 26,192 வந்து செட்டில் இருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய ஹை வந்து 26,247. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. நம்மளே சொன்னல, உங்கள் கண்ணில் வந்து அப்பட்டமாக தெரியுது போர்ட்ஃபோலியோலாம் டவுனில் தான் இருக்குது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட்லி வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயே வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நம்ம தான் ஃபீல் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். அதாவது நிஃப்டி, அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், இந்த 21 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நிஃப்டி ஃபஸ்ட்டு மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, நிஃப்டி மேலே ஏற்றிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். அப்போ பின்னாடி மிட் கேப் ஸ்மால் கேப் இது எல்லாமே 1 by 1 மேலே வரும். ஓகேங்களா, அதாவது இந்த ஆட்டு மந்தைங்க இல்லை இந்த மாடோடைய கூட்டம்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆடு மேய்க்கிறவன் போவான், அதுக்கு பின்னாடியே வந்து எல்லாம் கூட்டமாக போகும். அதே மாதிரி மாடு மேய்க்கிறவன் ஃபஸ்ட்டு முன்னாடி போவான், அதுக்கு பின்னாடியே வந்து மாடு எல்லாம் வரிசையாக வரும். அது மாதிரி தான் இப்போ வந்து நிஃப்டி வந்து மேலே போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் தலைவன் யாரு? நிஃப்டி. நிஃப்டி வந்து மேலே போயிட்டு நான் இங்கே வந்துட்டேன் எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து 1 by 1 அப்படியே மேலே வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து தலைவனையும் மீறிட்டு மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் பீட் பண்ணிட்டு போவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறீங்களா? பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 4th கன்சிக்யூட்டிவ் செஷனாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆகுது 59,440 இன்னைக்கு வந்து இருக்கிற ஹை, அதாவது லைஃப் டைம் ஹை. ஃபைனலாக வந்து 59,347 செட்டில் ஆகுது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது கேபிட்டல் குட்ஸ், ஆயில், பிரைவேட் பேங்க், எனர்ஜி 0.5% 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மீடியா, பிஎஸ்சி பேங்க் 0.5% to 1.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆகுது. ருப்பி 88.71 செட்டில் ஆகுது. ப்ரீவியஸ் டே வந்து 88.5. அதான் இந்த ருப்பி வந்து டிப்ரிசியேட்டே ஆக மாட்டேங்குது, அப்ரிசியேட் தான் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்குது, ருப்பியை வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு அப்ரிசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 87, 86 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்னமும் நமக்கு வந்து அது பூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், டிபிஜி இவங்க 2 பேரும் டைப் பண்ணிக்கிறாங்க. அதாவது $1 billion, அதாவது நியர்லி வந்து 18,000 crore வந்து டைப் பண்ணி ஹைபர் வால்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து ஏஐ டேட்டா சென்டருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ மோட்டார் காப் இன்னைக்கு 52 வீக் ஹையில் போயிருக்குது. அதான் நிறைய ஸ்டாக் 52 வீக் ஹையில் போயிருக்குது. பட் ஹீரோ மோட்டார் காப் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நான் வந்து 3,800 rupees ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போ வந்து 6,000 rupees நியர்லி வந்து கிராஸ் ஆயிருக்குது. க்ரோஸ் ஸ்டாக்கு இன்னைக்கு another 9% டவுன் ஆயிருக்குது. 154 நியர்லி வந்துருக்குது. அதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த 2 நாளைக்கு முன்னாடி 1,19,000 கோடிக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 95,505 கோடிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அதான் பிலோ 1 lakh crore கீழே வந்துருக்குது. பட் இந்த ரேட்லாம் வந்து ப்ரோவுக்கு வந்து ஒர்த்தான ரேட்டு கிடையாது. நியர்லி ஐபிஓ ப்ரைஸாவது வரட்டும். ஓகேங்களா, அதனால் போய் ஜம்ப் பண்ணிட்டுலாம் அதை போய் வாங்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான் முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 300 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது NVIDIAவுடைய பூஸ்ட்டில் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு NVIDIA வந்து ஏதாவது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆனால் கூட யூஎஸ் மார்க்கெட்டு டவுன் ஆகிடும். ஓகே, ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் போகணும். அதாவது நம்ம டைமுக்கு 5 மணிக்கு நான் எந்திரிச்சோம்னா அதை என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 2.9% இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் 3.1%. 3.1% வந்தாவே வந்து அது வந்து வீக்கான ஒரு இன்ஃப்ளேஷன் தான். பார்க்கலாம் நாளைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் எப்படி வரப்போகுது. ஏன்னா அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்கமிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு செல்லிங் ப்ரெஸ் வந்துச்சு. பட் அவங்க வந்து அன்சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏதாவது முக்கியமான நியூஸ் எதுன்னு யூஎஸ்லேருந்து வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்காவது வரணும். ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பியூஷ் கோயல், கரெக்ட், காமர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டேபிள் மேலே என்னமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சைன் போட்டு எடுத்து வெளியே விட்டாங்க அப்படின்னா ஃபைனல் ஆகிடும். பார்க்கலாம் இன்னைக்கு எதனா சைன் பண்ணிட்டு அதை வந்து வெளியே விடுறாங்களா என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் அதெல்லாம்
நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா 15% டேரிஃப் இந்தியா யூஎஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா, ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்குது, நத்திங் டு வரி. ஆல் டைம் ஹை நாளைக்கோ நாளானிக்கோ கட் ஆகிடும். பட் இப்போ வந்து 26,000 வந்து கட் ஆகக்கூடாது. என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்போ புல்லிஸ்க்கு சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு. 25,200 நான் வந்து புல்லிஸ்க்கு சேஞ்ச் ஆனேன். அதுக்கப்புறம் 26,100 வந்துச்சு. மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி வரும்போது எல்லாமே பிடிச்சி பேசுனீங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் 25,300 வந்துச்சு, 320 வந்துச்சு. அப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் 25,300 சொல்லியிருந்தேன். 25,300 கீழே போச்சுன்னா நான் மறுபடியும் பிஆர்எஸ் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். பட் அங்கேருந்து டர்ன் ஆகிட்டு இப்போ வந்து 26,200 வந்துருக்குது. ஸோ நான் வந்து புல்லிஷ்லேயே தான் இருக்கிறேன். நத்திங் டு வரி. மார்க்கெட் நல்லா இருக்குது. ஏதாவது டிக்ளைன்ஸ் வந்துச்சுன்னா வாங்கலாம். பட் 26,000 இப்போ வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா, பட் இது வந்து பேரிஷ் சிக்னல் கிடையாது, மார்ஜினல் இல்லைன்னா இப்போ இருக்கிற ஒரு நியர்பை சப்போர்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ 26,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்ல இருக்குது. பட் மேஜர் சப்போர்ட் இந்த லெவலுக்கு கீழே போனால் நான் பேரிஷ் அப்படின்னு சொல்கிற லெவல் நியர்பை லெவல் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. நாளைக்கு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுமா, இல்லை வந்து வெள்ளிக்கிழமை நாள் வந்து அதனுடைய வேலையை காட்டுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெக்னிக்கலில் பார்த்தோம்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நியர்லி வந்து ₹5 ஏறிடுச்சு. மகேந்திரா ஃபைனான்ஸ், அதாவது M&M ஃபைனான்ஸ், அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா ஃபைனான்சியல் சர்வீஸ். இது வந்து மல்டி இயர் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அதாவது ஜூன் மந்த்து 2023 வந்த ஹை என்ன ரேஞ்ச் அப்படின்னா 336. ஓகேங்களா, அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு 335 to 338 லெவல். ஓகேங்களா, இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 360 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த இதை வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 305 வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது இப்போ நான் பார்க்குறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்க்குறோம். இது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 hour கேண்டலுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது 9th attempt மார்க்கெட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இந்த கஜினி வந்து 18 முறை நம்ம படம் எடுத்து வந்தா அப்படியாமோ, அதுக்கப்புறமா வந்து ஜெயிச்சாரு அப்படிங்கிறத நம்மளாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். அது மாதிரி வந்து நிஃப்டி வந்து 26,100 லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 8 times அட்டன் பண்ணி 9th times வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 26,200 வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இந்த ரேலி வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹை தான் 26,277. அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,400 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 26,272.80 ஆல் டைம் ஹை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, எப்போவுமே வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஹை பிரேக் பண்ணும்போது தான் வந்து ஹெல்த்தியாக போகும். அதனால இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,140, தென் 26,100. 26,100 கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 26,050 வரை வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெய்லியுமே வந்து ஆல் டைம் ஹைக்கே போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கலாம், 59,600. ஓகேங்களா, 59,600 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இதுதான் சப்போர்ட், அதாவது 59,250. அதுக்கப்புறமா வந்து 59,100. ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் 59,500 to 600, சப்போர்ட் 59,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.